என்ன இது இவ்வளவு பெருசா இருக்கு? தெரியாது அவனுக்கு. என்னது அது? தம்பி உனக்கு தெரியும் தங்க உனக்காடி உனக்கு தர வேண்டிய அக்கா கிடையாது, அக்கா கிடையாது. உனக்கு படு, உனக்கு படு. நம்ம வெட்டுவோமா? உனக்கு வெட்டு பண்ணிட்டு வெட்டி சாப்பிடுவோமா? சாப்பிடுவோமா? அவன் கிடையாது. செல்வி சந்திரசேகர் போடாகிட்டு தண்டத்துக்கு தர்பூசணி முதல்ல அவசியம் வந்துடும். பேப்பர் எடுத்து போட்டாரு. என்ன வேலையை பாக்குறீங்க? வந்து ஒரு தூக்க முடியல, உதவி செய்யறாங்க. எதுக்கு இவ்வளவு பெருசா வாங்க? பாதியா வெட்டியாசம் ஆட்டதுருக்காங்கள. பாதையெல்லாம் வெட்டி அது ஒண்ணுமே பாக்கிறதுக்கு பெருசு இருக்கு. ஆடித்தங்க ஆடித்தங்க. ஆனா வெட்டினா ஒண்ணுமே இருக்காது. உனக்கு மக்களா இருக்கு. அங்கப்புல எதுக்கு நான் கொடுக்கணும்? எப்படிதான் எனக்கு கொடுக்க போறேன்? துங்க பிள்ளைங்க கொடுக்க போறேன். அப்படிலாம் ஒண்ணு இல்ல, எல்லாருக்கும் தான். அதனாலதான் பெருசா வாங்கினது. இது சம்மருக்கு சாப்பிடணும். ஓகே, இந்த பிளேட்ல வச்சு கட் பண்ணி சாப்பிடுவோமா? நம்ம ஜல்லி இவ்வளவு பெரிய வாட்டர் மேலன் வாங்குறதுக்கு ஒழுங்கா ஒரு ஃப்ரூட் மிக்ஸ் வாங்கி வச்சிருந்தா அப்படியே குடிச்சிட்டு போயிருக்கலாம். ஃப்ரூட் மிக்சர்னா கட் பண்ணி கொடுக்குறாங்களா? அதுல எல்லாத்தையும் கலந்து கொடுப்பாங்க. அந்த மாதிரி சாப்பிட எனக்கு பிடிக்காது. ஒரு ஃப்ரூட்டு தான் ஒரு டைம் சாப்பிடணும். வாழைப்பழம்னா வாழைப்பழம், தர்பூசனா தர்பூசா, அவ்வளவுதான். எல்லாத்தையும் ஒன்னா போட்டு. வாழைப்பழத்தோட சைஸ் என்ன, தர்பூசோட சைஸ் என்ன, ரெண்டுத்தையும் நீ வந்து எப்படி கம்பேர் பண்ணி சொல்ற எனக்கு புரியவே இல்லை. மாம்பழம்னா மாம்பழம் மட்டும் தான் சாப்பிடணும். வாழைப்பழம் உன் சைஸ், தர்பூசணி காக்கர் சைஸ், ரெண்டுத்தையும் கம்பேர் பண்ண முடியுமா? கம்பேர் எல்லாம் பண்ணலப்பா. எல்லாத்தையும் கட் பண்ணி ஒன்னா சேர்ந்து கொடுத்தா கொடுப்பாங்க. எனக்கு அது பிடிக்காது. அதுக்கு பதிலா ஃப்ரூட் மிக்ஸ். அது மிக்ஸ் தான். மிக்சர் எல்லாம் எனக்கு தேவையில்ல. ஒரு டைம் ஒரு ஃப்ரூட் தான் சாப்பிடுவேன். அதை அந்த ஃபுல்லா அதை நல்லா ரசிச்சு சாப்பிடணும். அதோட எஃபெக்ட் ஃபுல்லா கிடைக்கணும். அந்த மாதிரி தான் இருக்கும். அதனாலதான் இது வாங்கினேன். இது வந்துட்டு எனக்கு இந்த பீஸா போட்டு கட் பண்ணி வாங்குறது எனக்கு பிடிக்க மாட்டேங்குச்சு. ரொம்ப நாள் ஆசை முழுசா சாப்பிடணும் வாங்கி. நம்ம எல்லாம் சாப்பிட கரெக்டா இருக்கும் போது. சரி, நீ தான் வந்து ஷேர் பண்ணிக்குவோம். நீ தான் வந்து அது என்னது, ஒரு உருளைக்கிழங்க கட் பண்ணவே உனக்கு தான் வந்து ரொம்ப கஷ்டமா இருக்குமே. அப்புறம் இங்க இருந்து இவ்வளவு பெரிய தர்பூசணியை நீ வந்து கட் பண்ணுவ. தர்பூசணி நான் பாத்துருக்கேன். நான் சரக்கு சரக்குன்னு வெட்டதை நான் பாத்துருக்கேன். அதனால ஈஸியா இருக்குன்னு வாங்கிட்டேன். உன்னால ஒரு தக்காளியே ஒழுங்கா வெட்ட முடியாதேவா? உன்னால ஒரு தக்காளியே வெட்ட முடியாதேவா? ரொம்ப பேசுற நீ. ஒழுங்கா அமைதியா இருந்தீங்கன்னா உனக்கு ஒரு பீஸ் உண்டு. இல்லன்னா நான் சண்டை போட்டு நைட் அப்பா பேட்ல இருந்து பாதியா முடிஞ்சிருவேன். எப்படிதான் நீ எதுவும் எந்த உதவியும் செய்ய போறது இல்லை. இந்த பிள்ளையாவது ஏதாவது கூட உட்காந்து இருக்கு. நீ உட்காந்து எனக்கு கிண்டல் அடிச்சிட்டு இருக்க. தம்பி உனக்கு மட்டும் தான் தரும் அம்மா. டாக்டரு உண்மையானடா, நீ சாப்பிடும் போது அம்மா ஒழுங்கா ஒரு தக்காளிய கூட வெட்டி இருக்க மாட்டாங்களடா. இங்க பாரு, அவளை பாக்காத. அப்படிதானடா, ஒரு தக்காளி அச்சாம வெட்டுவாங்கடா டாக்டரு ஒழுங்கா. நீ சாப்பிடும் போது எப்படிடா இருக்கு அந்த தக்காளி? கேவலமானடா இருக்கும். எப்படி பேசுறா பா தம்பி. குடுமையே இந்த குடுமையெல்லாம் கேட்க வேண்டியது. அக்கா கொடுக்குமா கொஞ்சம்? உனக்கு மட்டுமா? அக்கா கொடுத்தா உனக்கு மட்டுமா? அக்கா கொடுக்குமா? செல்ஃபி சந்திரசேகர் அவனுக்கு மட்டும் தான் வேணும் சொல்லுவான். கரெக்டாடா? அக்கா கொஞ்சம் கொடுப்போம். சரி சரி. உனக்கு உண்டு, உனக்கு உண்டு, உனக்கு உனக்கு கொடுக்க உனக்கு கிடையாது. போ, நீ எப்ப பார்த்தாலும் அவனுக்கு திட்டே இருக்கல. செல்ஃபிஷ் சேம பிடிச்சிருக்கு. சரி உனக்கு தரண்டி. உனக்கு தான், அவளுக்கு கிடையாது. உனக்கு தான். அவ்வளவுதான் படுத்தாலும் உனக்கு கிடையவே கிடையாது. அவனுக்கு மட்டும் தான். எப்படி பாத்தீங்கள? நீ என்ன சொல்லி கொடுக்குறியா அதான் பிள்ளைங்க. நான் அம்மாச்சி கிட்ட போன் பண்ணி காக்கற திட்ட சொல்லுவேன். அம்மாச்சி எப்படி திட்ட தெரியல காக்கற. அம்மாச்சி போட்டு கொடுத்துருவாளாண்டா. எந்திர அவளை வந்து கொடுத்துருவோம். எந்திர. அப்புறம் அம்மாச்சி வரும்போது திங்கிறதுக்கு வாங்கிட்டு வராது. எந்திர 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 எந்திர. எனக்கு அம்மாச்சி வர பலாப்பழம் விட்டு வரும். வெட்டிட்டா வெட்டிட்டா வெட்டிட்டா. சால விடு. அதான் சொன்னால உன்னால ஒரு தக்காளியே வெட்ட முடியாது. நீ எப்படி வாட்டர் வெட்ட போறீங்க கேட்டனால ரொம்ப ஈஸியா தான் இருக்கும். இத வெட்டுறதுக்கே பாகுபலியை கூப்பிட்ட எப்படி? வெட்டுறதுதான் திங்கிறதுக்கு இருக்கு பாகுபலி. ஸ்ட்ரென்த்துக்கு தான் பாகுபலி. ஆனா அதுக்கு பாகுபலிக்கு முன்னாடி என்ன சொல்லிடுவோம்? அந்த மாதிரிலாம் ஏதாவது ஹெவியான ஒர்க் செய்யும்போது இப்பதானே பாகுபலின்னு சொல்றேன். ஏதாவது ஹெவி வெயிட் செய்யும்போது அது கூட என்ன சொன்னா ஒண்ணுமே கிடையாது. ஜெய் பஜ்ரம்பலி. கரெக்டா? கேட்டா நானா 2K கிட்ட.
நல்லா இருக்கா? இன்னும் தண்ணியவே காணும். தண்ணியா? அப்ப அப்படியே ஊத்தக்கூடாது. கரெக்டா இருக்கு, பதமா இருக்கு, சாப்பிடறதுக்கு சூப்பரா இருக்கு. அப்படியே ஐஸ் கட்டி மாதிரி இருக்கு. செம்மையா இருக்கு, சூப்பரா. நல்லா இருக்கா? அந்த கலர் சாயம் வர மாதிரிலாம் இது ஒண்ணு கரெக்டா இருக்கு பாரு. ஒரிஜினல் நல்லா கட் பண்ணி தரேன். ஒரு வழியா பிரிச்சாச்சு. இதுக்கப்புறம் பிரிக்கிறது ரொம்ப ஈஸி. நீ பிரி, அதுக்கப்புறம் அது ஈஸியா இல்ல தூசியா நாங்க பாக்குறோம். எதுவும் தெரியலையே. இது வால், இது வால் பக்கம். வால் பக்கத்தை உங்களுக்கு கொடுத்துறோம். டக்கரு பாடுற அம்மா அன்னைக்கு கிண்டல் பண்றாங்க தலை வாளுன்னு. சொல்லிட்டு எடுக்கிறாரு தம்பி. நான் வெட்டேன், புசுக்கு வந்துருச்சு. அதான் ஈஸியா வெட்டுறாங்க. ஈஸியா தான் இருக்கும், அதெல்லாம் வெட்டிடலாமா சொன்னாங்க. அதே மாதிரி அவங்க சும்மா சொல்றாங்க, கஷ்டமா தான் இருக்குன்னு நினைச்சேன். நான் ஃபர்ஸ்ட் டைம் வெட்டுறேன் இந்த மாதிரி வெட்டு. அப்ப அப்பா வந்ததுக்கு அப்புறம் நைட் வெட்டலாம்ல. வெட்டுவாங்க. பலாபலம் அப்பா வெட்ட சொல்லி உட்காந்துருப்போம். தர்பூஸ் ஈஸியா தான் இருக்கும். நாங்க அப்பாவும் சொன்னாரு, அந்த தைரியத்துல தான் எடுத்தேன். இல்லாட்டி எடுக்க மாட்டேன். உனக்கு எவ்வளவு பெரிய பீஸ் வேணும்? எனக்கு வந்து அந்த முழு தர்பூசணி வேணும். நல்ல கதையா இருக்கே. முழுசை வேண்டாம் கொடுத்து நாங்க என்ன பண்றது? சும்மா உட்காந்துருங்க. அவன் சாப்பிடலாமா? தர்பூஸ் சாப்பிடலாம். இல்ல சாப்பிடக்கூடாது. செல்ஃபி சந்திரசேகருக்கு கொடுக்காத. சும்மா அதே சொல்லிட்டு இருக்காரு. இது நல்லா இருக்கே பேரு, நான் வச்ச பேரு. சும்மா போ தம்பி. யாரும் வரமாட்டாங்க. உனோட ஷேர் கேட்க யாரும் வரமாட்டாங்க. நான் வருவேன்டா. அவ வரமாட்டா. நீ வந்து இப்படி இந்த பக்கம் வந்து இங்க வந்து நம்ம கிட்ட ஷேர் கேட்க யாரும் வரமாட்டாங்க. அப்படியே கேட்டோம் தூக்கி கொடுத்துருவோம். அப்புறம் அதான் நான் இருக்கேன்ல, புடுங்க. சாப்பிட்டு இப்ப மிச்சம் போடுவோம். அதை மட்டும் நான் கேட்டதான் வாங்க மாட்டேன். மத்தவங்க மாதிரி ஒரே புடுங்க புடிங்கிற வேண்டியதுதான். என்னதான் செய்யறான்னு பாப்போம். ஏன் கோணிக்கிட்டு போகுது எல்லாம்? அவ்வளவுதான். இது வெட்ட வருது. வெட்ட தெரிஞ்சா தெரிய மாட்டேன். அழகா இருக்கு இந்த கலரு. பிங்க் கலரு, லைட் கிரீனு, டார்க் கிரீன் சொல்லு. சரி, இவ்வளவு பெருசா கொடுப்போமா காத்திருக்கு? இல்ல அத கொஞ்சமா வெட்டி அதுக்கப்புறம் கொடு. யாராவது வந்துருவாங்களாம். யாரும் வராதீங்க, அவளுக்கு மேல இருக்காரு. இத மட்டும் கொடுக்குமா? உனக்கு இந்த பீஸ் வேணுமா, இந்த பீஸ் வேணுமா? இது வேணுமா, இது வேணுமா? இதா? சரி, சாப்பிட்டா அதான் தம்பி. அது அவ்வளவுதான். அது அதுதான். அந்த கொண்டு போய் வச்சுட்டு என்ன அர்த்தம்? அது கொண்டு போய் போட்டு இதை கொடுக்குற. இந்த மாதிரி வேணுமா? சின்னது வேண்டாமா? என்ன செய்யுது? லைட்டா வெட்டி கூடாது. அதை வெட்டி கொடுத்துறவா? அதையும் கொண்டு போய் போட்டு பெருசா கொடுமா. இப்ப இவ்வளவு பெருசா பண்ணி உட்காந்து குதறிட்டு இருக்கேன்னு. நீ கூடு பாப்போம். அந்த பீஸ போட்டான். அது தெரியுதா உனக்கு? அந்த பீஸ் கிடக்குறது. இந்த பீஸ கொடுக்கணும். குடு வேஸ்ட் ஆகிடுவான். இதையும் நான் ஸ்லைஸ் பண்றேன். வேஸ்ட் ஆகிட்டானா அப்புறம் கஷ்டம் இல்ல. அவன் திருப்பி திங்காமதான் வரப்போறான் பாரு. நீ ஸ்லைஸ் பண்ண அதுக்காக அவ்வளவு பெருசு தூக்கி கொடுக்க முடியும். பாத்தீங்க, பிடிக்கலன்னு வச்சுக்கேன். சும்மா ஏதோ ஒரு கலரா இருக்கேன்னு நினைச்சு கேட்டுட்டு இருக்கான். பிடிக்கலன்னு வச்சுக்க, அவனுக்கு என்ன செய்யுது? தர்பூஸ் பிடிக்கல பிள்ளைக்கு என்ன செய்யுது? தர்பூஸ் பிடிக்காத ஒரு பையன் பாத்துக்க. திருப்பி அதை தூக்கி சாப்பிடுறா? ஏய், அது பீஸா வேணாமா? இந்த மாதிரி கொடுக்கணுமா அவருக்கு? திங்கிறான் பாரு. எங்க திங்கிறான்? கீழே வச்சிருக்கான் பாரு. திங்கிறான். எடுத்தாச்சு. அந்த அந்த இது இதோட கேட்கறான் பாப்பா. இந்த இதோட கேட்கறான். எடுத்து திங்கிறாத. முழுசாதான் வேணுமா? தின்ட்டான். வாய கட்டு. வாய கட்டுறாடே. இதை தின்னுட்டு இருக்கான். அந்த தோல் இந்த இருக்கு பத்தியா? இதை வச்சுட்டான். இதை வச்சுட்டு இதை திங்கிறான். ஆனா கொடுக்கும்போது இந்த மாதிரி முழுசா கொடுக்கும். இந்த மாதிரி பீஸ் எல்லாம் போட்டுலாம் கொடுக்காது. சின்னது வேண்டாம், எனக்கு பெரிய பீஸா வேணும். அதுவும் இந்த மாதிரி இருக்கிறதா வேணும். கடிக்கிறாட்டி வச்சுக்கிட்டு அங்க ஒரு போட்டா தெரியுதா? வாய கட்டு. வாய அது இருக்கா பாக்கணும். அந்த பிங்க், அந்த கீழே இருக்கிற கிரீன் கலர் மட்டும் தான் கிடைக்காது தோல். அதையும் திங்கிறது. நான் ஒண்ணு குடுக்கறேன் பாருந்தா. பால் முழுசா பழம் வாங்குறது இருக்கு. ஃபுல்லா சாப்பிடறதுக்காக தான். இவ்வளவுதான் குடுக்க மாட்டியமா? அதான் பாக்குறேன். சரி போ, 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 எடுத்து போ. அப்படி ஒண்ணு எனக்கு தேவையே இல்ல. வாட்டர் மேல பழச்சு போ. எப்படி இருக்குன்னு பாக்கணும். நல்லா இருக்குமா? எப்படி இருக்கு டேஸ்ட் சொல்லு. இப்பதான் இருக்கு வாட்டர் மேலன் மாதிரி. ரொம்ப ஓவரா பேசுறேன். டேஸ்ட் இனிக்குதா இல்ல சப்புன்னு இருக்கான்னு கேக்குறேன். வாட்டர் மேலன் மாதிரி இருக்கு. ஆண்டாவா வேண்டாம், நான் இதுதான் சாப்பிடுறேன்.
இதே மாதிரி ஸ்வீட்டா இருக்குன்னு சொல்லவா இல்ல காக்கர் மாதிரி கசப்பா இருக்குன்னு சொல்லவா? காக்கர் கசப்புன்னு சொன்னீங்கன்னா உன்னை அடிச்சு போட்டுருவாங்க. நீ அடி வாங்கினது இல்ல, நிஜமாவே படிச்சுதான். இது அம்மாக்கு. இப்ப நான் அங்க என்னோட பெரிய பீஸா இருக்கு. இதுவும் அம்மாக்கு, இது வந்து அக்காக்கு. பேலன்ஸ் ஃபர்ஸ்ட் கிளாஸ். சூப்பர். காக்கர் நீ விதையோட முழுங்கலாம் வயிற்றுல மரம் முளைக்க போது பாரு. விதையோட விதையில அதை நான் பாத்துருக்கேன். அந்த பிங்க் கலர்லாம் தின்னுட்டு தோல் தூக்கி போட்டாச்சு. இப்படி கொடுத்தாதான் சாப்பிடுவேன், டீஸ்பூன் கொடுத்தா திங்க மாட்டேன். அது என்ன அவ்வளவு ஒரு இது வந்து உனக்கு ஏத்த உனக்கு இப்பெல்லாம் பண்ணலாமா? அம்மா இது கொடுத்தா சாப்பிடணும்ல நம்பி நான் கொடுத்தா திங்கிறால. நீ தான் ரூல்ஸ் போடுறதே காக்குற. சாப்பிடுறதுல என்ன உனக்கு அம்மா திருட்டு நம்ம திருட்ட நமக்கு தெரியாம உனக்கு நேரம் தான் தெரியும். அப்புறம் இது வேணாம் அது வேணாம்னு சொல்ற. ஓகே, சூப்பரா இருக்கு, செமையா இருக்கு. இதை நாங்க எடுத்துக்குவோம், இதை அப்பாவுக்கு வச்சுருவோம். அத பாதி காக்கருக்கு வந்துடும். ஆமா, இதுல பாதி காக்கருக்கு போயிடும். கொடுக்கலாமா என்னன்னு தெரியல, கொடுத்தாச்சு. சின்ன பீஸா 2 பீஸா கொடுத்துருக்கேன். நல்லா செமையா. இதுவா இதெல்லாம் கொடுக்க முடியும். போ ஓடு. இது முழு பணம் வந்துட்டு 100 rupees. கம்மியா ஜாஸ்தியான்னு தெரியல, சொல்லுங்க நீங்க கமெண்ட்ல. ஓகேவா அப்படின்னு சொன்னேன். ஆனா நல்ல டேஸ்டா இருக்கு. நான் ஒரிஜினல் பழம் அதனா உரம் போடாத பழம்னு சொன்னாங்க, தெரியல. ஆனா டேஸ்ட் நல்லா இருக்கு. சப்புனும் இல்ல, ரொம்ப அப்படியே ஓவர் இனிப்பாக கரெக்டா இருக்கு. அப்படிதானே பாப்பா இருக்கு? ஓகே, நாங்க இன்னைக்கு தர்பூஸ் வெட்டி சூப்பரா ஜாலியா சாப்பிட்டோம். இந்த வீடியோ தர முடிச்சிட்டோம். ஓகே, நெக்ஸ்ட் வீடியோல என்ன பண்றோம், என்ன வாங்கி நீங்க படம் தெரியல. ஸோ நெக்ஸ்ட் வீடியோல மீட் பண்ணுவோம். ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஓகே, நாங்க பை சொல்ல தர்பூஸ் சாப்பிட்டா பை சொல்ல முடியாதாங்க. அவன் தர்பூஸ்ல சீரியஸா இருக்கும். ஓகே, பை.